அதிமுக தவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கணும். யார் சொல்கிறா? லீமா ரோஸ். இதை சொல்ல வேண்டியது யார்? எடப்பாடி. இல்லை அதிமுக ஆதரவு கொடுக்கணும்னு இப்போ விஜய் பாஸ்கர் சொல்ல ஆரம்பிச்சிட்டார், வேலுமணி சொல்ல ஆரம்பிச்சிட்டார், சிவி சண்முகம் பேச்சுவார்த்தைக்கே கிளம்பிட்டார். கொல்ல கல்ல மொல்ல 3 திருடனுங்க. இப்போ அந்த அம்மா கட்சியை கண்ட்ரோல் கொண்டு வந்துச்சு. அதிமுக உடைய 100 கோடியில் உடையுதுங்க. ஏன்னா அறிவிக்கப்பட்ட தலைவர் எடப்பாடி, அறிவிக்கப்படாத தலைவர் லீமா ரோஸ். ஏங்க இவ்வளவு பெரிய கள்ளலாட்டி கும்பலை கொண்டு அதிமுக விடலாமா? இதுக்கு நடுவில் திரிஷா நாடாளுமன்ற உறுப்பினராக டெல்லி அரசியலுக்கு ஐயராக இருக்கணும், சிவப்பு தோளாக இருக்கணும். அப்போ தான் அங்கே டெல்லியில் போய் பாஜகவோட நெருக்கமாக இருக்க முடியும். அப்போ அங்கே ஒரு மாமி இருக்குது, யார்? நிர்மலா சீதாராமன். கரெக்ட் காம்பினேஷன் ஆகுதா? குஷி போய் நிதி வாங்குறதுக்கும் திரிஷா வாங்குறதுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? திமுக மறைமுகமாக விஜய்கிட்ட ஒரு தூது விட்டுரு. நாங்கள் அதாவது சட்டசபையில் வாக்கெடுப்பு நடக்கும்போது நாங்கள் வெளியே போயிடுறோம். வெளியே போனால் இருக்கிறவங்க வச்சு வாக்கணும். அப்போது 53 108 யார் மெஜாரிட்டி? 108 தான் மெஜாரிட்டி. ஏன்னா 73 காணாமல் போயிடுது. ஆமாம், கண்டிப்பாக ஊழல் செய்தே தீருவார்கள் விஜய் ஆட்கள். ஊழல் பண்ணி ஜெயிலில் இருந்தவர் தான் செங்கோட்டையன். இப்போ 500 கோடியை வச்சுட்டு 10 பேர் செங்கோட்டையன் ஊருக்குள்ளே காத்திருக்காங்க. எவ்வளவு? 500 கோடி. ஆமாம். யார்? மணல் சேகர் ரெட்டி. சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, 2026 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சிச்சு. இப்போ இருக்கிற கால நேரத்தில் அதிமுக உடைகிறதா? நல்ல ஒரே கேள்வியை கேட்டீங்க. இப்போ அதிமுக எடப்பாடியிடம் வந்து சேருவதற்கு ஒரு 10 வருஷம் ஆச்சு. சசிகலா இல்லாமல், ஓபிஎஸ் இல்லாமல், டிடிவி இல்லாமல், இத்தனை பேர் இல்லாமல் எடப்பாடிகிட்ட வந்து சேர எத்தனை வருஷம் ஆச்சு? 10 வருஷம் ஆயிடுச்சு. ஜெயலலிதா இறந்து 10 வருஷம் ஆச்சு. ஆமாம், 10 வருஷம் ஆயிருக்கு எடப்பாடிகிட்ட இந்த 25% வாக்குகளை தக்க வைப்பதற்கு. இப்போ இந்த அதிமுகவுக்கு இப்போ யார் தலைவர்னா, மார்ட்டின் மனைவி லீமா ரோஸ் தலைவர் ஆயிட்டார். யாரு? மார்ட்டின் மனைவி லீமா ரோஸ், ஆதவ அர்ஜுனாவுடைய மாமியா. யாருக்கு? இது எந்த கட்சி தலைவர்? அதிமுகவுக்கு. அதிமுக. எப்படின்னா அதிமுக தவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கணும். யார் சொல்கிறா? லீமா ரோஸ். இதை சொல்ல வேண்டியது யார்? எடப்பாடி. இல்லை அதிமுக ஆதரவு கொடுக்கணும்னு இப்போ விஜய் பாஸ்கர் சொல்ல ஆரம்பிச்சிட்டார், வேலுமணி சொல்ல ஆரம்பிச்சிட்டார், சிவி சண்முகம் பேச்சுவார்த்தைக்கே கிளம்பிட்டார். அதுதான். ஏன்னா இப்போ காலையில் பிரேக்கிங் நியூஸே அதுதான். சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி, விஜயபாஸ்கர் இவங்க எல்லாரும் சேர்ந்து தாவேக ஆட்சி அமைக்க ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு நெருக்கடியை வந்து இபிஎஸ்சிக்கு கொடுத்துருக்காங்க. அதுதான் சார் உங்ககிட்ட அந்த கேள்வி. அப்போது இதை யார் முடிவு பண்ணணும்? கட்சியினுடைய தலைவர், பொதுச் செயலாளர் யார்? எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடிக்கு கேட்கவே இல்லை. கொல்ல கல்ல மொல்ல 3 திருடனுங்க. யார்? அதாவது வேலுமணி 5 லட்சம் கோடி திருடி வச்சுருக்கான். தங்க மார்க்கெட்டை அவன் தான் துபாயிலையும் கோயம்புத்தூர்லேயும். அடுத்து சிவி சண்முகம். நீங்கள் கல்வியை விற்கக்கூடிய அவர் 2011 ஏடிஎம்கே கவர்மெண்ட்டுங்க, ஜெயலலிதா முதலமைச்சர், அவர் தான் கல்வி அமைச்சர். அப்போது அவங்க அண்ணனும் தம்பி 2 பேர் சேர்ந்து கன்னியாகுமரி வாத்தியார் கும்பகோணத்துக்கு போயிடுவார், ட்ரான்ஸ்ஃபர். கன்னியாகுமரி வாத்தியார் கும்பகோணத்துக்கு. ஆமாம், கும்பகோணம் வாத்தியார் கும்மிடிப்பூண்டிக்கு ட்ரான்ஸ்ஃபர். இப்படி இந்த ட்ரான்ஸ்ஃபர் போடுவது மட்டும்தான், வாத்தியம் வயிற்றில் அடிக்கிறதா வேலை யாருக்கு? அண்ணன் தம்பி 2 பேருக்கு. அந்த 6 மாத காலம் ஏறக்குறைய பல ஆயிரம் ட்ரான்ஸ்ஃபர். வாத்தியம் குழந்தை டீச்சர் எல்லாம் வயிறறிஞ்சு போய் 5 லட்சத்துக்கு கொடுத்து மறுபடியும் பழைய இடத்துக்கு வாங்கிட்டு போவாங்க. 5 லட்சம் கொடுத்துட்டு பழைய இடத்துக்கு. புருஷன் வாத்தியாராக இருப்பான், பொண்டாட்டி டீச்சராக இருக்கும், குழந்தை குட்டியில் அங்கே படிக்கும். பொண்டாட்டியை கன்னியாகுமரிக்கு புருஷனை கும்மிடிப்பூண்டிக்கு மாற்றினா அந்த குடும்பம் என்ன பண்ணும்? 5 லட்சத்துக்கு கூட ராதாகிருஷ்ணனுக்கு கொடுத்து எங்கே ட்ரான்ஸ்ஃபர் வாங்க? பழைய இடத்துக்கே புருஷன் முன்னாடி ஒரே இடத்துக்கு வருவாங்க. இப்படி செஞ்ச பாவம் இத்தனை 1000 கோடிக்கு இப்போ என்னாச்சுன்னா, அந்த சொத்துக்கு கால் இல்லை, அந்த சொத்துக்கு இடுப்பு கீழே ஒன்றும் இல்லை. ஒரே பையன், அவன் 50 லட்ச ரூபா பைக். எவ்வளவு? ஏண்டா நீ ராதாகிருஷ்ணன் பொலிஷன் போடுற ஒரு சாதாரண ஒரு கிளார்க்கு, சிவி சண்முகம்
பன்னீர்செல்வம்னு அங்கே ஒரு மாவட்ட செயலாளருக்கு பொட்டி தூக்கிட்டு போனாலும் டீ வாங்கி கொடுத்தாலும் செட்டப் செல்லப்பா. இவர்களுக்கு பையனுக்கு எவ்வளோ பைக்கு? 50 லட்சம் ரூபாய்க்கு பைக்கு. அந்த பைக் அடித்து காலை போய் காலு இடுப்பு கீழே ஒன்றும் இல்லை. இத்தனை லட்சம் கோடி திருடி என்னத்துக்கு ஆகுது? இப்போ அதிமுக உடைக்க துணிந்து விட்டார். எதுக்கு? மந்திரி ஆகணும், நான் கொள்ளையடிக்கணும். இதுதான் விட்டா போய் திரிஷாவுக்கு சொம்பு தூக்க ஆரம்பிச்சிருவானு போடு. இப்போது இதை முன்னெடுத்து நடத்துபவர் லீமா ரோஸ். லீமா ரோஸை அதிமுக அவர்கள் கொண்டு வந்த ஆளாரு வேலுமணி. எடப்பாடிக்கு 5 லட்சம் கோடி பணம் இருக்குது. அந்த அம்மாட்ட ஒரு 100 கோடி வாங்கியிருக்காரு. எவ்வளவு? 100 கோடி. இப்போ அந்த அம்மா கட்சியை கண்ட்ரோல் கொண்டு வந்துருச்சு. அப்போ அதிமுக 100 கோடியில் உடையுதுங்க. எவ்வளோவில்? இப்போ எடப்பாடிட்டு 5 லட்சம் கோடி இருக்குது. இப்போ வேலுமணிட்டு ஒரு 3 லட்சம் கோடி இருக்குது. எல்லாம் துபாயில் வச்சு அவங்க குண்டை போட்டு எல்லாம் காணாமல் போச்சு. இப்போ அதிமுகவுடைய தலைவராகிறார் யார்? லீமா ரோஸ். முடிஞ்சு போச்சா? ஏன்னா அறிவிக்கப்பட்ட தலைவர் எடப்பாடி, அறிவிக்கப்படாத தலைவர் லீமா ரோஸ். ஏங்க இவ்வளோ ஒரு பெரிய கள்ளலாட்டி கும்பலை கொண்டு வந்து அதிமுக விடலாமா? அவள் அவ்வளோ பேர் விலைக்கு வாங்கிடும் அந்த அம்மா. எத்தனை பேரை? என் ஆளுக்கு 10 கோடி கொடுத்தா இன்னும் அதிமுக எப்போ ஜெயிக்கும்னு தெரியாது. 10 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. 50 கோடி கொடுத்தா எல்லாங்க எங்கே போயிடுவாங்க? லீமா ரோஸுக்கு பின்னாடி புடவைக்கு பின்னாடி பிடிச்சிட்டு நின்று எல்லா பேரும் போயிடுவான். அப்போ எடப்பாடி இப்போ என்ன ஆரம்பிச்சிச்சு? குழப்பம் ஆரம்பித்து விட்டது. பிரதான எதிர்க்கட்சி எம்ஜிஆர் கட்சி 25% ஓட்டை வைத்திருக்கு. அடுத்து திமுகவுக்கு அதிமுகவுக்கு சண்டை போட்டி வந்தால் பிரதான எதிர்க்கட்சியாக எடப்பாடி செயல்பட்டால் என்னாகும்? அடுத்த முறை ஆச்சு. அதற்கு இல்லாமல் 3 அலிபாபாவை 3 திருடர்கள் யார்? விஜயபாஸ்கர். அமைச்சர் ஆகணும், அப்படியே திருடணும், கொள்ளையடிக்கணும். இதுதான் நோக்கம். இந்த 3 பேருக்கும் அமைச்சர் இல்லாமல் தூங்கவே முடியாது. அதிகாரம் இல்லாமல் 5 வருஷம் எப்படியா இருக்கிறது? 5 வருஷம் இருந்ததே பெரிய விஷயம். இன்னும் 5 வருஷம் எப்படியா? இப்போ மாமியார், மருமகன், மகன் எல்லாம் தமிழ்நாட்டு அரசியலில் கும்பி அடிக்கிறாங்க. இப்போ எடப்பாடி தூக்கமிழந்து கட்சி கையை விட்டு போயிடுமோ? எம்எல்ஏக்கள் பூரா 50 கோடிக்கு விலைக்கு வாங்கிடுவாங்களோ? இப்போ இருக்கிற எத்தனை 53 எம்எல்ஏ காணாமல் போயிடுவாங்களோ? கட்சி மாறிடுவானோ? விஜய் கூட போயிடுவானோ? மந்திரி ஆயிடுவானோ? இப்போ எடப்பாடி கொள்ளிக்கட்டை எழுத்து என்ன பண்ணார்? தலையை சொரிந்து கொண்டார். லீமா ரோஸ் கொண்டு அதிமுக விடலாமா? ஜெயலலிதா இருக்கும்போது மார்ட்டின் உள்ளே வர முடிஞ்சுதா? அப்போது கூவி கட்சியை விற்கக்கூடிய ஆள் எடப்பாடி. இப்போ எடப்பாடி 100 கோடிக்கு ஆசைப்பட்டு தெரு கோடிக்கு வரப்போகிறார். அதிமுக சுக்கு நூறாக போகுது. ஏன்னா எடப்பாடி அரசியலை விட இனி ஆதவ அர்ஜுன் அரசியல் அதிமுகவில் இருக்கும். லீமா ரோஸ் அரசியல் அதிமுகவில் இருக்கும். வேலுமணி ஒரு குழப்பம் பண்ணுவார், தங்கமணி ஒரு குழப்பம், விஜயபாஸ்கர் ஒரு குழப்பம், சிவி சண்முகம் இந்த பக்கம். அப்போ வன்னியர் பெல்ட்டில் குழப்பம், கொங்கு பெல்ட்டில் குழப்பம், முத்தரையர் புதுக்கோட்டையில் குழப்பம், லீமா ரோஸ் ஒரு குழப்பம். எல்லாம் என்ன லேபிளில்? ரெட்டை இலையில். அப்போ இதற்கான பிள்ளையார் சொல்லி போட்டதாரு எடப்பாடி தான். இப்போ என்ன கேட்டால் எவ்வளவு சீக்கிரம் அதிமுக மீண்டு வரும் என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி. அதிமுக தொண்டை பூரா ஏன்னா இப்படி ஒரு கட்சியை வளர்த்து இந்த கட்சி இப்படி சின்னாபனமாக இருந்ததை கொண்டு வந்து சேர்த்துவதற்கே இவ்வளோ நாளாச்ச. இந்த லீமா ரோஸுக்கு சீட்டு கொடுக்கணுமா? லீமா ரோஸ் அதிமுக விடணுமா? அதிமுகவுக்கு ஒரு லீமா ரோஸுக்கு என்ன சம்மந்தம்? இந்த ரெட்டை இலைக்கு லீமா ரோஸுக்கு என்ன சம்மந்தம்? இப்படி அதிமுக தொண்டன் கண்ணீர் வடிக்கிறான். எம்ஜிஆர் மேலிருந்து என்ன பண்ணுறாரு? கண்ணீர் வடிக்கிறார். ஜெயலலிதா நம்ம வளர்ந்த கட்சி எவ்வளவு கட்டுப்பாடாக வச்சுருந்தோம், இப்போ லீமா ரோஸ் கட்சியாக போயிருச்சே. இப்போ இந்த வேதனை அதிமுகவுக்குள்ள பெரும் பூகம்பமாக புயலாக மாறி இந்த புயலுக்கான வேலைகளை செய்தது யார்? வேலுமணி. வேலுமணியுடைய திட்டம் சக்சஸ், எடப்பாடி திட்டம் பக்சஸ். இதுதான்
சரிங்க. இப்போ எடப்பாடி என்ன சார் முடிவு எடுப்பார்? ஏன்னா கட்சி இப்போ கைவிட்டு போகிற மாதிரி இருக்குது. எதிர்கட்சியாக கூட வரல, 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டுட்டாங்க. அடுத்து அவரோட அரசியல் வாழ்க்கையும் இல்லை அதிமுகவோட நிலைமையும் என்ன மாதிரி முடிவு எடுப்பார் அவர்? இல்லை, இப்போ எடப்பாடி இதிலிருந்து மீண்டு வரணும்னா வேலுமணியை கட்சி விட்டு நீக்கினா சரியாக போய், வேறு யாரையும் நீக்க வேண்டாம். அடிப்படை உறுப்பிலிருந்து வேலுமணி நீக்கப்பட்டார் இப்படி ஒரு செய்தி வந்ததுன்னா எல்லாம் நீங்கள் கிராமத்தில் சொல்லுவான், உள்ள கொதிக்குது, உள்ள கொதிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? எரியறத போட்டு. கரெக்டாக ஒன்றைக்கு பாயிண்ட். அடுப்பில் ஒரு விறகு எடுத்தீங்கன்னா உலை கொதிக்காது. இதுதான் வேலுமணியை அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கினீங்கன்னா அவர் போய் தாவேக்கால போய் சேர்ந்துருவார். தாவேக்கால செங்கோட்டையனுக்கு பிஏவாக போய் சேர்ந்துருவார். அதை வேகமாக விரைவுபடுத்த வேண்டிய வேலை தான் இப்போ யாருக்கு? எடப்பாடி செங்கோட்டையன் போடாமல் நீயும் போயிரியா? இதை உடனடியாக செஞ்சிட்டாருன்னா அதிமுக காப்பாற்றப்படும். இல்லைன்னா அதிமுகவை அதை உருவாக்கிய எம்ஜிஆரே வந்தாலும் காப்பாற்ற முடியாது. இதுதான் நிலைமை. ஓகே, நீங்கள் தாவேக்கா கிட்ட சேர்ந்துருவார் சொல்லும்போது தோணுது, தாவேக்கா 108 இடங்களை வச்சுருக்கு. விஜய் அவர்கள் இந்த எலெக்ஷனில் ஜெயிச்சுமே ஆட்சி அமைக்க முடியாத நிலைமை இருக்குது. அவர் விஜய் வந்து ஆட்சி அமைப்பாரா அமைக்க மாட்டாரா சார்? இப்போ இது நல்ல கேள்வி தான். நீங்கள் ஆட்சியை அமைப்பதற்குன்னு 10 சீட்டு வேணும். காங்கிரஸை நிபந்தனையற்றாலும் எங்களுக்கு மந்திரி வேண்டாம், நான் ஆதரவு தரோன்னு ராகுல் பேசிட்டார். அப்போ 5 சீட்டு வந்துருச்சு. 2 கம்யூனிஸ்டுகள் 2 4 சீட்டு. அப்போ எவ்வளோ 9 ஆகிப்போச்சு. விடுதலை சிறுத்தைகள் வேண்டான்ட்டாங்க. ஏன்? நீங்கள் எப்போ வேணாலும் உதயநிதி தான் உங்களுக்கு தலைவர். யார் தலைவர்? திருமா தலைவர் கிடையாது. எதுக்கு? விடுதலை சிறுத்தை. ஆமாம், அப்படி தான் இருக்குது நிலைமை. உதயநிதி எப்போ கூப்பிட்டு சொன்னாலும் எங்களை கவுத்து விட்டுருவீங்க. அதுவும் வன்னியரசு உதயநிதிக்கு ரொம்ப நெருக்கம். வன்னியரசு ரொம்ப திருமாவோட அதிகமாக அவர் இன்னொரு ரவிக்குமார். ரவிக்குமார் அவர் டெல்லி ரவிக்குமார், இவர் தமிழ்நாடு ரவிக்குமார். 2 பேருக்கு தலைவர் யார்? உதயநிதி தான். அப்போது ஆதவரிஜனா இதெல்லாம் பக்கத்தில் இருந்து பார்த்தவர். ஏன்னா அவர் எங்கே இருந்தார் முதல்ல? அப்போ யார் கவுத்துவான், யார் ராத்திரியில் உதயநிதிக்கிட்ட போவாங்கன்னு அவருக்கு தெரியும். அதனால் உங்கள் சாவகாசமே வேண்டான்ட்டார். யார் சாவகாசம்? விசிகா. உங்கள் சாவு, ஏன்னா அவர் பழைய விசிகா, அவருக்கு எல்லாம் தெரியும், எல்லாமே தெரியும். அப்போ இந்த 11 சீட்டு இப்போ ரெடி. வேறு யார்கிட்டயே போகணுமா? அப்போ இதை தாண்டி ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்னென்னா, திமுக மறைமுகமாக விஜய்கிட்ட ஒரு தூது விட்டுருக்கு. நாங்கள் அதாவது சட்டசபையில் வாக்கெடுப்பு நடக்கும்போது நாங்கள் வெளியே போயிடுறோம். வெளியே போனால் இருக்கிறவங்க வச்சு வாக்கணும். அப்போது 53 108 யார் மெஜாரிட்டி? 108 தான் மெஜாரிட்டி. ஏன்னா 73 காணாமல் போயிடுது. ஆமாம், இதை செஞ்சிடறேன், எங்கள் மேலே வழக்கு போடுறாங்க. இல்லை, ஏன்னா திமுக தான் என்னோட பிரதான எதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. திமுக வந்து விஜய்க்கு ஆதரவு தருவாங்களா சார்? நீங்கள் சொல்கிறது ஆதரவு அவர் கேட்கலினாலும் இவங்களே வெளியே போயிடுவாங்க. இவங்கள என்ன டீலிங் தெரியுமா? எங்கள் மேலே கேஸ் போட்டுறாத, நாங்கள் செஞ்ச ஊழல் லஞ்ச லாவணியத்தெல்லாம் இந்த முதலியார் பையனெல்லாம் ஜெயிலில் பிடிச்சி வைக்காத. யாரை? சபரீஷனை ஜெயிலில் பிடிச்சி போட்டுறாத. நாங்கள் சேகர் பாபு கோயில் நகை பூரா உருக்கிட்டார், அதை ஜெயிலில் பிடிச்சி போட்டுறாத. ஏரியில் மணலே இல்லை, அதை ஜெயிலில் பிடிச்சி போட்டுறாத. மூர்த்தி எல்லா ஊழல் எல்லா பத்திரப்பதிவு அலுவலகமும் 1% கமிஷன் கொடுத்துடணும், உள்ளே பிடிச்சி போட்டுறாத. பிடபிள்யூவில் பல லட்சம் கோடி திருடியாச்சு, உள்ளே பிடிச்சி போட்டுறாத. இப்படி செந்தில் பாலாஜி பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கியிருக்காரு, பல ஆயிரம் கோடி சம்பாரிச்சிருக்கார், உள்ளே பிடிச்சி போட்டுறாத. நாங்கள் உனக்கு சப்போர்ட் பண்ணுறோம். ஓகே, நீ என்ன ஊழல் பண்ணால் நாங்கள் பேச மாட்டோம், நீங்கள் எங்களை எதுவும் பண்ண. அப்போது நீ உண்மையான மக்கள் ஆதரவை பெற்று வந்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கணும்? திமுக செஞ்ச ஊழலை பூரா தீய சக்தி வழக்கு போடணுமா இல்லையா? வழக்கு போடுவாரா போட மாட்டாரா? இவர் ஆதரவு கொடுப்பாரா ஏற்பாரா? இப்படி பல கேள்விகளுக்கு 10 நாளில் விடை தெரிஞ்சிடும். 10 நாளில். ஆமாம், ஏன்னா குழந்தை இப்போ தான் பிறந்திருக்கு, அது தவக்குதா, நடக்குதா, ஓடுதா, குப்புறப்படுக்குதான்னு எல்லாம் எவ்வளோ நாள் தெரியும்? 10 நாளில் தெரிஞ்சிடும். நீங்கள் இன்னொரு விஷயம் என்ன நடக்குன்னா, கண்டிப்பாக ஊழல் செய்தே தீருவார்கள் விஜய் ஆட்கள். எதனால சார்? எதனாலன்னா, செங்கோட்டையன் யார்? ஜெயிலில் இருந்தவர், ஊழல் பண்ணி ஜெயிலில் இருந்தவர் தான் செங்கோட்டையன். ஆதவரிஜனா மாமனார்
பல சிபி 250 கள்ள ஒரே நம்பருக்கு 5 லாட்டரி விழுகும். இப்போ 500 கோடியை வச்சுட்டு 10 பேர் செங்கோட்டையை வீட்டு கூடி காத்திருக்கான். எவ்வளவு? 500 கோடி ரூபாய். ஆமாம். யார்? மணல் சேகர் ரெட்டி. மண்ணு திருடுறேன், எப்படியாவது 500 கோடி தந்துடுறேன்னு விட்டுரு. 15,000 ஏக்கர் வாங்கியிருக்கான் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் பக்கம் சேகர் ரெட்டி. அப்போ அவருக்கு என்ன தொழில்? மணல் திருடுவது ஆற்றுல. எவ்வளோ கொடுக்க தயாராக இருக்கார்? பழைய ஆள் மணல் ரத்தனம் அவர் நிற்கிறார் பொட்டியோட. மணல் ராமச்சந்திரன், இப்படி பல பேர். அதே போல் இந்த மது ஆலை அதிபர் சங்கம் உள்ள SNG ஜெயமுருகன் திமுக பினாமி 500 கோடியோடு நிற்கிறார். ஏப்பா நாங்கள் சாராய கடை நடத்தணும், பிராந்தி கடை நடத்தணும், அதுக்கு எதாவது மூடிடாத, ஏன் சரக்கா வாங்கு, கர்நாடகா சரக்கை வாங்கிறாத, ஏன் அது திமுக பினாமி. எவ்வளோ தெரியுமா ஒரு ஃபேக்ட்ரி வருஷ வியாபாரம்? 1000 கோடி. 50 ஃபேக்ட்ரி 50,000 கோடி. அப்போ 500 கோடி ஒரு பெரிய காசே இல்லை. அவர் பொட்டியோடு நிற்கிறாரு. அடுத்து சவுடு மண், அவங்க பொட்டியோடு நிற்கிறாப்புல. கிரானைட்டு, 4 இன்ச்சு ஜல்லி, 1/2 இன்ச்சு ஜல்லி, 3/4 இன்ச்சு ஜல்லி, 1 இன்ச்சு ஜல்லி, சிப்ஸு, எம்சாண்டு, ஒய்சாண்டு. அப்போ மணலுக்கு பதிலாக கட்டடம், பெரிய பெரிய பில்டர், பாசியம் கன்ஸ்ட்ரக்ஷன், இப்படி பல பேர். இப்போ ஆற்றுல மண் திருடி ஆகணும், சவுடு மண் திருடி ஆகணும், ஜல்லி மலையை உடைச்சி ஆகணும், கனிம வளம் திருடி ஆகணும். திமுகவில் பண்ணது அப்படியே பண்ணணுமா இல்லையா? அப்போ இப்படி செங்கோட்டையும் இப்போ 5000 கோடி ரெடியாக இருக்குது. ஒரு ஆள் 500 கோடி ரூபா பெட்டி, 10 பெட்டி. இந்த பெட்டியை விஜய் கொண்டு சேர்க்கணும். விஜய் யார் கண்ட்ரோல் பண்ண முடியும்? விஷ்ணு ரெட்டி தான் கண்ட்ரோல் பண்ண முடியும், நந்தினி ரெட்டி தான் கண்ட்ரோல் பண்ண முடியும், இல்லை திரிஷா ஐயர் கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ யார்கிட்ட போகிறது? எங்கே போகிறது? எல்லாம் இப்போ எங்கே வந்து சேர்ந்துச்சு? செங்கோட்டைங்கிட்ட. பழைய கல், அதே கல், முந்த வேறு, சட்டி தான் வேறு, அதே கல் தான், பணமரசாக இருக்கிற கல் தான். ஒன்று இதில் வருது, டின் பேக்கில் வருது, அது கல் தானே. பாட்டிலில் வருது, கல் தானே. இல்லை களையத்தில் வருது, கல் தானே. கல் ஒன்று தான், பாத்திரம் வேறு வேறு. அப்போது இந்த சூழலை விஜய் எப்படி கையாள போகிறார்? நீங்கள் ஒரு 30% IAS IPS அதிகாரிகள் திமுகவுடைய பினாமி, திமுகவுக்கு திருடி கொடுத்தவன் இல்லையா? அதிமுகவுக்கு பழைய 5 வருஷம் திருடி கொடுத்ததே ஒரு 30% ஆள் இருக்கான். அப்போ எவ்வளோ ஆச்சு? 30 60%. வட இந்திய மார்வாடி IAS அதிகாரிகள், குஜராத்திகள், யூபிக்கள், பையாக்கள் எல்லாம் பாஜக ஆள். என்ன நடக்குது அப்படியே டெல்லிக்கு சொல்லிடுவான். அவன் ஒரு 20%. அப்போ எவ்வளோ ஆச்சு? 80%. 20% ஆள் தான் தமிழ்நாட்டுக்காரன். அதில் 10% பழைய அலிபாபா 40 திருடர்களுக்கு திருடி கொடுத்த ஆள். 10% ஆள் தான் நல்ல ஆள். 10% வச்சு 90% மேனேஜ் பண்ண முடியுமா? நீ எங்கே பொட்டி வாங்கினாலும் சன் டிவி கேமரா வச்சுருவான். என்ன பண்ணுவான்? ஏன்னா ஆட்சி போச்சு, இனி 5 வருஷம் கழிச்சு என்ன பண்ணுறது? எப்படியாவது விஜயை நீங்கள் KT ராகவனுடைய வேட்டிக்குள்ளே கேமரா அண்ணாமலை வச்சார் தெரியுமா? அது அதே போல் இப்போ கேமரா எங்கெங்கே வைக்கிறானே தெரியாது, பேண்ட்டுக்குள்ளெல்லாம் வச்சுருவானுங்க. அப்போ சன் டிவி ஏதாவது ஊழல் கிடைக்குமா? 100 கோடி ஊழல், 50 கோடி ஊழல், மணல் கான்ட்ராக்ட் யாருக்கு, சவுடு மண் யாருக்கு, டாஸ்மார்க் யாருக்கு, PW யாருக்கு, ஹைவேஸ் யாருக்கு? இது எல்லாம் விளக்கணை ஊற்றி பார்த்துட்ருக்கேன். யார்? புதிய தலைமுறை, சன் டிவி, கலைஞர் டிவி, வெளிச்சம் டிவி, மக்கள் டிவி, எல்லாம் அரசியல் கட்சிக்கார நடத்துகிற கட்ட பஞ்சாயத்து டிவி எல்லாம். அப்போது இதெல்லாம் யார் எங்கே கேமரா வச்சுருப்பான்? பனையூரில் வச்சுருப்பான். இதில் எங்கேயாவது மாட்டுனா, பொட்டி கை மாறிச்சுன்னா எங்கே வந்துடும்? தெருவுக்கு வந்துடும். இப்போ எல்லாருமே கேமரா வச்சுருக்கான், செல்ஃபோன் வச்சுருக்கான். மோடி என்ன பண்ணுறாரு இங்கே பார்த்துக்கிறான். ட்ரம்ப்பு புட்டின் என்ன பண்ணுறான் அமெரிக்காவில், ரஷ்யாவில் இங்கே பார்க்குறான். உலகம் பூரா வலைதளம் இணைக்கப்பட்டிருக்கு. சின்ன ஊழல் நடந்தால் உலகம் பூரா போயிடுது இல்லையா? அப்போது விஜய் என்ன பண்ண போகிறார்? ஊழலற்ற ஆட்சியா? இல்லை இந்த இப்போ திமுகவில் ஊழல் பண்ண PW ஹைவேஸு, PAக்கள், செக்ரட்டரி பூரா யாரை பிடிச்சா அதை எடுக்கலாம். ரோடே ஓடாமல் பில்லை எப்படி எடுக்கலாம்? இது
அவனுக்கு இப்போ இந்த தேர்தலில் 10,000 கோடி ரூபா திமுக செலவழி இருக்குது. இது எப்படி எடுத்தது? பில்லே போடாமல் எடுத்தது தானே. அதிமுக 10,000 கோடி செலவு பண்ணியிருக்கா. எப்படி? அவன் பில்லே போடாமல் போன ஆட்சியில் எடுத்தது. போன ஆட்சியில் எடுத்து இந்த ஆட்சியில் செலவு பண்ணுறான்னா அப்போ எத்தனை பில்லை போடாமல் எடுத்திருப்பான். அப்போ இதெல்லாம் விஜய் என்ன பண்ண போகிறாரு? பில்லு போடாத அமைச்சர்களா? புஷிக்கு பாண்டிச்சேரியிலே புட்டியை கொடுத்துருவான். இங்கெல்லாம் புட்டியை கொடுக்க முடியல. எங்கே புஷி புட்டி வீட்டு போய் சேர்ந்துச்சு, செக் பண்ணிக்கியா? ஆமாம் 4 பெட்டி வந்துருச்சு. இப்படி ஓடப்போகுது. என்ன நிலைமைக்கு ஆடப்போகுதுன்னு தெரியல. இதுக்கு நடுவில் திரிஷா நாடாளுமன்ற உறுப்பினராக போகிறார். சிவி சண்முகம் இப்போ ரிசைன் பண்ணுறாருல. இல்லை அதுதான் சார், அது அந்த கேள்வி தான் அடுத்து வைக்கலான்னு இருந்தேன். தேர்தல் ரிசல்ட் நடக்கும்போதே விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகிறாரு அப்படின்னு அறிவிப்பு வரும்போதே திரிஷா அவர்கள் திருப்பதியிலேருந்து நேராக விஜய் அவர்கள் நேரில் சந்திச்சாங்க. சார்ட்டர்ட் ஃப்ளைட், தனி விமானம் தான். இப்போ விமான டிக்கெட்லாம் வாங்குறது இல்லை. விமானத்துக்கு டிக்கெட்லாம் இல்லை, தனி விமானமே தயாராக இருக்குது. நேரில் சந்தித்து வாழ்த்து சொன்னதாகவும் ஒரு செய்தி. அது இல்லாமல் சமூக வலைதளங்களில் இப்போது திரிஷா வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக வர்றாரு. தாவேகா சார்பில் அவர் தான் அந்த எம்பி சீட்டில் அவர் தான் சிவி சண்முகத்துக்கு முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி இருக்குது. இது எப்படி சார் பார்க்குறீங்க? டெல்லியில் அரசியல் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும், நம்பிக்கையான ஆள் வேணும். நம்பிக்கையான அப்போ நம்பிக்கையான ஆள் விஜய்க்கு வேற யாரும் இல்லாமல் திரிஷா தான். வேற யாரு? அதவு புசி செங்கோட்டையன் அதெல்லாம் இங்கே அரசியல். ஓகே, டெல்லி அரசியலுக்கு கொஞ்சம் நாலேஜ் வேணுமில்ல. டெல்லி அரசியலுக்கு ஐயராக இருக்கணும், சிவப்பு தோளாக இருக்கணும். ஓகே, அப்போ தான் அங்கே டெல்லியில் போய் பாஜகவோட நெருக்கமாக இருக்க முடியும். ஓகே ஓகே. அப்போ திரிஷா வச்சு விஜய் வந்து பாஜகவோட மறைமுக கூட்டணி நேரடியாக கூட்டணி மறைமுக. இப்போ டெல்லியிலேருந்து இப்போ ஃபண்டெல்லாம் வாங்கணும்ல. டெல்லியிலேருந்து நீ அப்போ அங்கே ஒரு மாமி இருக்குது. யார்? நிர்மலா சீதாராமன். கரெக்ட் காம்பினேஷன் ஆகுதா? இது விஜய் மாமி. அங்கே மயிலாப்பூர் மாமி இருக்குது. இது பாலக்காட்டு மாமி. அது ஆந்திரா மாமி. கனெக்ஷன் ஆகுதா? அப்போ புஷி போய் நிதி வாங்குறக்கும் யாருக்கிட்ட? நிர்மலா சீதாராமன் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாட்ட வாங்குறக்கும் திரிஷா வாங்குறதுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? திரிஷா போனால் உடனே கைது நடக்கும். யார்கிட்ட? சின்ன மாமி பெரிய மாமி 2 பேரும் பேசிட்டு வாங்கிடுவாங்க. புஷி போனார்னா என்ன பேசுவார்? புஷிக்கு தமிழே பேச தெரியாது. இட்டாண்டு வந்துட்டு இட்டாண்டு போயிட்டு இசுக்குன்னு வந்துட்டு இசுக்குன்னு போயிட்டு எங்கேயா அந்த அம்மா கெட் அவுட் கோ அவுட்டுன்றோம். அப்போது மயிலாப்பூர் மாமி நிர்மலா சீதாராமன்கிட்ட அம்மா ஒரு 2,000 கோடி ரிலீஸ் பண்ணுங்கள். எவ்வளவு? ஒரு 5,000 கோடி ரிலீஸ் பண்ணுங்கள் இப்படின்னு யார் போய் கேட்க முடியும்? திரிஷா தான். திரிஷா அப்பாயின்மெண்ட் கேட்டால் அப்பாயின்மெண்ட்டே வாங்க வேண்டியதில்லை. யார்கிட்ட? நிர்மலா சீதாராமன் கிட்ட. அந்த அம்மா உடனே திரிஷாவா எப்போ வேணால் வர சொல்லியா? இந்த லாபியை இப்போ சிவி சண்முகம் ஏடிஎம்கே அவர் ரிசைன் பண்ணுறாரு. அது கேப் ஆகுது. இங்கே 108 எம்எல்ஏ இருக்கான். ஓட்டு போட்டால் எம்பி ஆயிடுவாங்க. கரெக்டா? அப்போது தமிழ்நாட்டுடைய தலைவிதியை திரிஷா தீர்மானிக்க போகிறார். கருணாநிதிக்கு முரசொலி மாறன் தீர்மானித்தார். ஸ்டாலினுக்கு மருமகன் சபரீசன் தீர்மானித்தார். இப்போ முன்னாள் நண்பி இந்நாள் நண்பி யார்? திரிஷா. திரிஷா இல்லாமல் தமிழ்நாடு இனி இல்லை. நிதி வேணுமா திரிஷா தான் போகணும். நிதி நீங்கள் எம்ஜிஆர் திரிஷா வச்சுருந்தார்ல, அவர் தான் ஜெயலலிதா. முதல்ல எம்ஜிஆர் எம்பி ஆக்கி யாரை டெல்லிக்கு அனுப்பிச்சார்? ஜெயலலிதாவை. ஜெயலலிதா எம்பியா டெல்லிக்கு போச்சா? 84 89 வரைக்கும் அந்த மாதிரி டெல்லியில் தான் இருந்தது. எம்ஜிஆருக்கு திரிஷா ஜெயலலிதா, விஜய்க்கு திரிஷா கிட்ட டேலி ஆகுதா? அப்போது இதை விட நம்பிக்கையான ஆள் கிடைக்குமா? விஜய்க்கு இதை விட நம்பிக்கையான ஆள் கிடைக்காது. அதனால தான் 23ஆந்தேதி நைட்டு 24ஆந்தேதி நைட்டு ஈசிஆரில் திரிஷாவுக்கு சொந்தமான பண்ணை வீடு ஃபார்ம் ஹவுஸில் கலா மாஸ்டர், மீனா, ரம்பா, அத்தனை நடிகைகளும் எல்லாம் டின்னர். என்னடி நீ எம்பியாக போகிற, நீ முதலமைச்சர் உன் கட்டுப்பாட்டில். யார்? அப்போ சங்கீதா கட்டுப்பாட்டில். சங்கீதா பணத்தை கொடுத்து பேக்கப் பண்ணியாச்சு. எவ்வளோ பணம் வேணும் வாங்கிக்க, போயிட்டே இரு. இனிமேல் வரக்கூடாது. இனி ரோலே வேறு. அப்போ திரிஷா தான் இனி விஜயை பார்க்கணும்னா எம்ஜிஆரை பார்க்கணுமா யாரை பார்க்கணும்? எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு யார் சிஎம்? ஜெயலலிதா அவர்கள். விஜய் 100 ஆண்டு வாழட்டும். விஜய் இருக்கும்போதே அந்த அம்மா சிஎம் ஆனாலும் ஆச்சரியப்படுறதில்லை. யார்?
த்ரிஷா அந்த அம்மா எப்போ சொல்லியிருக்கு? முன்னொரு 2000 சொல்கிறது, 25 வயசில் பேட்டியில் ஒன்று சொல்லியிருந்தாங்க. ஆமாம். அப்போது எனக்கு முதலமைச்சர் ஆகணும்னு ஆசை இருக்குது. அந்த ஆசை இப்போ வந்திருக்கு. இப்போ அந்த ஆசை வந்திருக்கு. அதனால் முதல்ல எம்பி ஜெயலலிதா, முதல்ல எம்பி, அப்புறம் சத்துணவு உயர்மட்ட குழு உறுப்பினர், அப்புறம் முதலமைச்சர். அப்போது ஜெய வழியில் யார்? திரிஷா. எம்ஜிஆர் திரிஷா, ஜெயலலிதா, விஜய் திரிஷா, திரிஷா. அப்போது இது நடப்பதற்கு 100% வாய்ப்பு இருக்குது. நடக்க இருக்கிற நாடாளுமன்ற பதவி காலியாகுது. சிவி சண்முகம் ரிசைன் பண்ணுறார். அந்த இடம் காலியாகிற இடத்துல டெல்லி லாபிகளை செய்வதற்கு திரிஷா டெல்லிக்கு அனுப்பப்பட போகிறார். இறுதியாக ஒரு கேள்வி. இப்போது அதிமுகவில் 3 எம்எல்ஏக்கள், அதாவது விஜயபாஸ்கர், சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி, இவங்க வந்து தாவேக்கு ஆதரவாக வரணும்னு சொல்லி கட்சிக்குள்ளே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. ஒரு வேளை கட்சிக்குள்ளே எந்த ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் இவங்களை கட்சி விட்டு நீக்கிட்டா இவங்க வந்து தாவேக்கால இணைவாங்களா? வேறு வழி தயாராக இருக்காங்க. ஆனால் போனோடனே மந்திரிலாம் தர மாட்டாங்க. இல்லை, அடுத்த கேள்வி அதுதான். வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. இவர்கள் போய் அங்கே எம்எல்ஏவாக இருக்கலாம். அங்கே போன பிறகு இவர்களுடைய ஆட்டம் ஆரம்பமாகும். இவர்களுடைய ஆட்டம் ஆரம்பமாகும். இவங்க 3 பேர் மொத்தமாக, விஜய் திரிஷா மொத்தமாக அழைக்க வாங்கிடுவாங்க. 3 பேர் யார்? வேலுமணி, சிவி சண்முகம், விஜயபாஸ்கர். 3 பேரும் மொத்தமாக கட்சியை வளைக்க வேணாலும் ஆச்சரியப்படுறதில்ல. இப்படி ஒரு அபாயம் இருக்குது. நீங்கள் இன்னும் நிறைய சுவராசியமான செய்திகள் இனிமேல் நிறைய வரும். நம்ம இனிமேல் நமக்கு விறுவிறுப்பாக பரபரப்பாக நம்ம மீடியா ஆட்களுக்கு பூரா செய்திக்கு பஞ்சமே வராது. அடமழை பெய்யும், அடமழை பெய்யும், சுனாமி வரும், பூகம்பம் வரும், என்ன வேணாலும் நடக்கும். கட்சி பிளக்கும், கட்சி மாறுவான், கட்சி இதெல்லாம் பொறுத்திருந்து பாருங்கள். இன்னும் பல சுனாமிகள் தமிழ்நாட்டு அரசியலில் வரப்போகுது. இது வரைக்கும் நான் கேட்ட கேள்விகள் அனைத்துக்கும் அமைதியாகவும் தெளிவாகவும் பதில் சொன்னீங்க. மற்றொரு நேர்காணல் சந்திப்போம் சார். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.